पायो जी मैंने राम रतन धन पायो। 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 वस्तु अमोलिक नी मेरे सतगुरु। वस्तु अमोलिक नी मेरे सतगुरु। कृपा कर अपनायो। पायो जी मैंने कृपा कर अपनायो। पायो जी मैंने राम रतन धन पायो। पायो जी मैंने राम रतन धन पायो। जन्म जन्म की पूंजी पाई। जन्म जन्म की पूंजी पाई। जग में सभी को पायो। पायो जी मैंने जग में सभी को पायो। पायो जी मैंने राम रतन धन पायो। पायो जी मैंने राम रतन धन पायो। हर झील खूटे वाको चोर न लूटे। हर झील खूटे वाको चोर न लूटे। दिन दिन बढ़त सगायो। पायो जी मैंने दिन दिन बढ़त सगायो। पायो जी मैंने राम रतन धन पायो। पायो जी मैंने राम रतन धन पायो। सतही नाम देवटिया सतगुरु। सतही नाम देवटिया सतगुरु। भवसागर तर आयो। पायो जी मैंने भवसागर तर आयो। पायो जी मैंने राम रतन धन पायो। पायो जी मैंने राम रतन धन पायो। मीरा के प्रभु गिरिधर नागर। मीरा के प्रभु गिरिधर नागर। हरख हरख जस गायो। पायो जी मैंने हरख हरख जस गायो। पायो जी मैंने राम रतन धन पायो। पायो जी मैंने राम रतन धन पायो। पायो जी मैंने राम
ओम नमः प्रणवार्थाय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः। यन्नित्यमानन्दमनन्तमेकं शिवेति नाम्ना श्रुतयो गृह्णन्ति तस्यावतारो नररूपधारी कृपासुदाब्धिः भुवि रामकृष्णः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। रामाय रामचन्द्राय रामभद्राय वेधसे रघुनाथाय नाथाय सीतायाः पतये नमः। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। भगवान श्री रामचंद्रमूर्ति சிவதனுசை நானேற்றி உடைத்ததால் கொடுத்த வாக்கிற்கு இணங்க ஜனக மகாராஜா குழந்தை சீதையை ராமருக்கு திருமணம் செய்து வைக்க முயற்சிக்கின்றார். அப்பொழுது ராமர் அவிஜ்ஞாய பிதுஷ்சந்தம், என்னுடைய தந்தையினுடைய ஒப்புதல் இல்லாமல் திருமணத்தை நான் செய்து கொள்ள மாட்டேன் என்று மறுத்துவிடவே ஜனக மகாராஜா தசரத சக்கரவர்த்திக்கு ஒரு மடல் அனுப்புகின்றார். விஸ்வாமித்திரரை முன்னிட்டு கொண்டு ராமலக்ஷ்மணர்கள் இங்கு வந்தார்கள், என்னுடைய தனுர் யாகத்தில் பங்கு பெற்றார்கள். அதன் அங்கமாக விளங்கிய சிவதனுஷை முறித்து விட்டதனால் கொடுத்த வாக்கிற்கு இணங்க என்னுடைய குழந்தை சீதையை ராமருக்கு திருமணம் செய்து வைக்க பெரியோர்கள் நிச்சயித்திருக்கிறார்கள். சீக்கிரமாக வந்து என்னுடைய சத்திய வாக்கியை நிறைவேற்றும்படி கேட்டுக்கொள்கின்றேன் என்று பணிவான ஒரு கடிதத்தை அனுப்புகின்றார். 3 நாட்கள் பிரயாணம் செய்து தூதுவர்கள் அயோத்தியா நகரத்திற்கு சென்று இந்த செய்தியை தெரிவிக்கின்றார்கள். தசரத மகாராஜருக்கு மிகவும் மகிழ்ச்சியாகிவிட்டது. 13-14 நாட்கள் ஆகிவிட்டது குழந்தையை பிரிந்து. எங்கே இருக்கின்றானோ என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி விஸ்வாமித்திரர் தாத்தாவே தன்னுடைய குழந்தைக்காக பொண்ணு பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு மகிழ்ச்சி ஆகிடுது. ஆனால் ராஜ்யத்தினுடைய இளவரசனுக்கு திருமணம் நடக்கின்றது என்றால் அது பெரிய நிகழ்ச்சி என்பதனால ராஜ்யத்தில் இருக்கின்ற மந்திரிமார்கள் எல்லாம், ரிஷிகள் எல்லாம், சாதுக்கள் எல்லாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டத்தை கூட்டி எதிவா ரோச்சதே விருத்தம் ஜனகஸ்ய மகாத்மனஹா புரீம் கச்சாமகே சீக்கிரம் மாபூத் காலஸ்ய பத்யயா. ஜனகனுடைய விருத்தம், அவனுடைய வாழ்க்கை முறை உங்கள் அனைவருக்கும் பிடித்தமாக இருந்தால் இந்த திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ளலாம் என்று தசரத சக்கரவர்த்தி அனுமதி கேட்கின்றார். பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கிறா, எவ்வளோ போடுவாங்கோ, எவ்வளோ வரதட்சணை கொடுப்பாங்கோ, அதெல்லாம் கேள்வியே இல்லைங்க. அப்பாவனுடைய ஒழுக்கம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறார் சம்பந்தி. மந்திரினோ பாடமித்யாக சக சர்வைஹி மகர்ஷிபிஹி சுப்ரீதஹாச்ச அப்ரவீத் ராஜா ஸ்வஹா யாத்ரேதி ச மந்திரினா. மந்திரிகளும் ரிஷிகளும் ஜனகனுடைய வாழ்க்கை முறையை, அவனுடைய பக்தியை, அவனுடைய ஒழுக்கத்தை யாருமே கேள்வி கேட்க முடியாது என்றால்
பரம்பரையாக அவன் சிவபக்தனாக இருந்து இந்த குழந்தையை வரமாக பெற்றிருக்கின்றான். அதனால் நம்முடைய ராமனும் வந்து தெய்வீக குழந்தை என்பதனாலேயும் சீதையும் தெய்வீக குழந்தை என்பதனாலேயும் குடும்பம் நல்ல குடும்பமாக இருப்பதனாலும் சண்டை போடாத சம்பந்தியாக இருப்பதனாலும் இந்த திருமணத்திற்கு ஒப்புக்கொள்கின்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து நாளைக்கே புறப்படலாம் அப்படின்ட்டு. நாளைக்கே செய்யலான்றது இவருடைய வீக்னஸ். நல்ல நாள் பார்த்து கிளம்பலாம் தானே. அதே மாதிரி ராமர் பட்டாபிஷேகத்தை நாளைக்கே பண்ணிடுறேன்னு என்று உடனடியாக எல்லாரும் கிளம்புறாங்க. கௌசல்யா அம்மா, கைகேயி அம்மா எல்லாருக்கும் சந்தோஷம். ராமருக்கு திருமணம் ஆக போகுது என்ற ஒரு சந்தோஷம். எல்லோரும் வந்து ஜனகபுரிக்கு வந்து சேருகின்றார்கள். ஜனகபுரி என்றால் இப்பொழுது இருக்கின்ற நேபாளம். ஜனகபுரிக்கு வந்து சேருகின்றார்கள். ஸ்வாகதம் தே நரஸ்ரேஷ்ட திஷ்யா பிராப்தோசி ராகவ புத்ரயோருபயோ பிரீத்திம் லப்ஸ்யசே வீரிய நிர்ஜிதாம் திஷ்யா பிராப்தோ மகாதேஜா வசிஷ்டோ பகவான் ரிஷிஹி சக சர்வைஹி த்விஜஸ்ரேஷ்டைஹி தேவைரிவ சதக்ரதுஹு திஷ்யா மே நிர்ஜிதா விக்னா திஷ்யா மே பூஜிதம் குலம் ராகவை சக சம்பந்தாத் வீரியஸ்ரேஷ்டை மகாபலைஹி. ஜனக மகாராஜா வரவேற்கின்றார். அவருக்குள்ள ஒரு பயம் இருந்தது. வானான்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது? வில்லை வளைப்பவனுக்கு தான் என்னுடைய மகளை கொடுப்பேன்னு சபதம் வேற செய்திருக்கிறேன். இவன் வளைக்கிறது இல்லாமல் உடைச்சி விட்டான். திருமணம் செய்து கொள்ளலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. இவங்களை பார்த்த உடனே அந்த பயம் போயிடுது. திஷ்டியா திஷ்டியா திஷ்டியான்னு சொல்கிறார். திஷ்டியான்னா என்னுடைய அதிருஷ்டம், நீங்கள் வந்திருக்கின்றீர்கள், வசிஷ்ட மகரிஷியை முன்னிட்டு கொண்டு வந்திருக்கின்றீர்கள், பெரியோர்களாகிய ரிஷிகளை முன்னிட்டு வந்திருக்கிறீர்கள், என்னுடைய விக்னம் தீர்ந்து விட்டது. அதனால் நான் செய்த பூஜைகள் எல்லாம் பலன் அளித்து விட்டது. ஒரு தகப்பனுக்கு அதிகபட்ச கவலை என்ன இருக்கும்? தன்னுடைய குழந்தையினுடைய வாழ்க்கை நல்ல முறையில் அமையணுன்றது. அது பெண் குழந்தையாக பிறந்துட்டா சொல்லவே தேவையில்லை. அதனால் ஜனக மகாராஜன் தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி எல்லோரும் வரவேற்கின்றார். அவர்கள் தங்குவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் மாளிகையில் செய்து வைத்திருக்கின்றார். எல்லோரும் வந்திருக்கீங்க, அதனால் ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள், காலை சபையில் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா ஏற்பாடும் செய்துவிட்டு சென்று விடுகின்றார். தசரத சக்கரவர்த்திக்கு ராமனையும் லக்ஷ்மணையும் பார்த்த சந்தோஷம். மறுநாள் காலையில் ராஜ்யசபையில் வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், சதானந்தர் போன்ற மகரிஷிகள் எல்லாம் இருக்கின்றார்கள். அப்பொழுது விஸ்வாமித்திரர் என்ன சொல்கிறாரு, ராமருக்கு உங்கள் பொண்ணு சீதையை கொடுக்குறேன்னு சொன்னீங்க, எங்கள் பக்கம் 4 குழந்தைங்க இருக்கிறாங்கோ, 4 பேரும் ஒன்றா தான் தூங்குவாங்கோ, ஒன்றா தான் சாப்பிடுவாங்கோ, அதனால் 4 பேருக்கும் கல்யாணம் பண்ணணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்றார். தசரதனுக்கு ஆச்சரியம், என்ன இது, சரி பெரியவர் சொல்கிறாரு என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு அமைதியாக இருக்கின்றார். அப்பொழுது விஸ்வாமித்திரர் சொல்கிறார், உனக்கு இன்னொரு குழந்தை இருக்கின்றது அல்லவா ஊர்மிளை, அவளை லக்ஷ்மணனுக்கும் உன்னுடைய தம்பியான குஷத்வஜனுக்கு உண்ட 2 குழந்தைகள், பெண் குழந்தைகள் இருக்கின்றது அல்லவா, மாண்டவி, ஸ்ருதகீர்த்தி, அவர்களை பரத சத்ருகனர்களுக்கும் கன்னியாதானம் செய்து கொடு என்று கேட்கின்றார். தசரதனுக்கு ஜாக்பாட் அடித்த மாதிரி ஒரே குடும்பத்தில், ஏன்னா 4 சம்பந்திங்களை ஹேண்டில் பண்ணுறது எப்படி இருக்குது, ஒரு சம்பந்தியை ஹேண்டில் பண்ணுறது எப்படி இருக்குது, சந்தோஷம் ஆயிடுது. தசரத ராஜாவுக்கு, ஜனகராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இந்த திருமணம் செய்து கொள்வதற்கு முன்னால் அவங்களுடைய குலத்தினுடைய பெருமையை வாசிப்பார்கள். லக்ன பத்திரிகைன்னு பேர் அது. இப்போ கூட அந்த பத்திரிகையில் போடுங்கப்பா, இன்னாருடைய பௌத்திரனும் இன்னாருடைய புத்திரனும் இன்னாருடைய மகனும் ஆகி அப்படின்னு வரும். அவரை இன்னாருடைய புத்திரியும் அப்படின்னு வரும், பௌத்திரியும் புத்திரியும் வரும். அது மாதிரி பரம்பரையை 2 பேரும் 2 பக்கம் வாசித்து ரொம்ப சதுருஷம், பரம்பரை சதுருஷமான ஒழுக்கம், சதுருஷமான சம்பிரதாயம்.
கலாச்சாரம் என்பது காலாகாலத்திற்கு தாய் தகப்பனால குழந்தைகளுக்கு சொல்லப்பட்டு வருகின்ற விஷயம். செல்வத்தை யாருனாலும் கொடுத்துடலாம், கல்வியை குருநாதர் தராரு. ஆனா பண்பை கொடுப்பது யாரு அப்படின்னா தாயும் தகப்பனும் தான். குறிப்பாக தாய் கொடுப்பது தான் பண்பு. அது ஆண் குழந்தையாக இருக்கட்டும், பெண் குழந்தையாக இருக்கட்டும். தாய் தன்னுடைய மடியில் அமர்வித்து அந்த குழந்தைக்கு 3-4 வயதுக்குள்ள சொல்லி கொடுக்குறா பார்த்தீங்களா, அதுதான் கடைசி வரைக்கும் நிற்கும். அதுக்கு தாயே தான் தாய்மை அடைவதற்குண்டான தகுதியை பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்றார் சுவாமி விவேகானந்தர். A child which is born without the prayer of the mother will be a brute அப்படின்றார். தாயினுடைய பிரார்த்தனை இல்லாமல் இந்திரிய சுகத்தினால பிறக்கின்ற குழந்தைகள் எல்லாம் மிருகத்தனம் உடையவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா தாய்மையை அடையிறதுன்றது ஒரு பெரிய மகத்துவமான ஒரு நிலை. அப்படி இந்த குழந்தைகள் எல்லாம் வளர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். தெய்வீக குழந்தைகளாக இருப்பதனால எல்லோருக்கும் சந்தோஷம். கல்யாண நாள் நிர்ணயிக்கப்படுகின்றது. கல்யாண நாள் அன்னைக்கு நம்ம சீதாம்மா 6 வயசு குழந்தை தான், 30 வயசு கன்னிகை இல்லை, 6 வயசு குழந்தை. அழகா ஜடை போட்டு, பின்னலிட்டு, பூ வச்சு, நெத்தி சுட்டி கட்டி, நெக்லஸ் போட்டு, கம்மல் போட்டு, லிப்ஸ்டிக் எல்லாம் போடாமல் மஞ்சள் தடவி குழந்தை சீதையை அலங்காரம் செய்து மற்றவர்களோடு சேர்த்து கூட்டிட்டு வராங்க. ஊர்மிளை, மாண்டவி, ஸ்ருதகீர்த்தி 4 பெண்களும் வருகின்றார்கள். கன்னியாதானம் கொடுக்கணும். சத்திரியனுடைய திருமண முறையில் பல விதங்கள் இருக்கின்றன. ஒன்று கன்னியாதானம். கன்னிகையை தகப்பனார் தானம் செய்கின்றார், அது கன்னியாதானம். அடுத்தது காந்தர்வ திருமணம்னு சொல்லுவாங்க, லவ் மேரேஜ், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்கிறாங்கல்ல, அது காந்தர்வ திருமணம். இன்னொன்று வரணம், அதாவது பிடித்தமான மாப்பிள்ளைக்கு மாலை இடுதல். அதனுடைய பொறுப்பு யாருக்கு? திருமணம் செய்து கொள்கின்ற பெண்ணுக்கு. இப்படி விதவிதமான திருமணங்கள் இருக்கின்ற. இங்கே எல்லாம் பெரியவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது. அதனால் கன்னியாதானத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. 4 திருமண மண்டபங்கள், 4 பேர் மாப்பிள்ளைங்க அப்படியே ஜொலிச்சு நிற்கிறாங்க. எல்லாம் 16 வயசு, 15 வயசு. ஜனக மகாராஜா சீதையை கைப்பிடித்து அழைத்து கொண்டு வருகின்றார். இயம் சீதா மம சுதா சக தர்மச்சரி தவ பிரதீச்ச சைனாம் பத்ரம் தே பாணிம் கிருணீஸ்வ பாணினா. பெருமையோடு சொல்றார் ராமர்கிட்ட, இயம் சீதா மம சுதா, என்னுடைய பொண்ணுன்னு சொல்லிட முடியாது எடுத்த உடனே. உனக்கு எங்க குழந்தை, இந்த குழந்தை பிறந்ததுன்னு கேட்டுட்டு ராமர் இல்லை. இயம் சீதா, நான் உழுத பொழுது தங்க கலப்பை கொண்டு நிலத்தை உழுத போது எனக்கு கிடைத்தவள், கலப்பையின் நுனியில் கிடைத்தவள் என்பதனால சீதை என்று பெயர். புழுதி படிந்த உடலோடு கிடைத்ததனால சீதை என்று பெயர். இயம் சீதா அப்ராகிருத திவ்ய மங்கள ரூபா அயோனிஜா. ஒரு கர்ப்பத்திலிருந்து பிறந்த குழந்தை இல்லை, அயோனிஜா. அயோனிஜன்றதுனாலேயே ஜெகன்மாதா. ஜெகன்மாதாவை யாரு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? ஆனா என்னுடைய சுதா, மம சுதா அப்படின்ற விதேகராஜன் பெரிய ஞானி. அவருடைய விதேக நகரம் பற்றி எரிந்த பொழுது கூட நமே கிஞ்சி தஸ்தின்னு உட்கார்ந்திருந்தவர். அவருக்கு எது மேலேயும் பற்று இல்லாத, அப்படி பற்று இல்லாத ஒரு ஹிருதயத்தை இந்த குழந்தை சீதை கொள்ளை கொண்டு வைத்திருக்கின்றார். அதனால மம சுதா, என் பொண்ணு அப்படின்றார். சரி, உன் பொண்ணா இருந்துட்டு போட்டோம், எனக்கு என்ன இருக்கு. பாணிம் கிருணீஸ்வ பாணினா, கையை சேர்த்துக்கு ராமா அப்படின்றார். கை கொடு ராமா, நான் தாரை வார்த்து கொடுக்க வேண்டும் அப்படின்னும் பொழுது உடனே நீட்டுற கை கிடையாது. இது பெரியவங்களை பார்த்துட்டு இருக்கிற அவதாரம். இது
கிருஷ்ணாவதாரம் மாதிரி இல்லை, சொல்லாம கொள்ளாமே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறது. ஸ்ருத்வா குணான் புவன சுந்தரான்னு ஒரு லவ் லெட்டர் எழுதினாங்க ருக்மிணி அம்மா. படித்தானோ இல்லையோ, அண்ணங்கிட்ட கூட சொல்லலை. யார்? கிருஷ்ணன். அந்த அவதாரத்தில் அப்படி பெரியவங்களை பார்த்து கேட்டு பர்மிஷன் கேட்டு எந்த கல்யாணமும் நடக்கலை. எல்லாம் வீரிய சொல்கம். அப்படி இருக்கின்ற அவதாரம். ஏன்னா இது தர்மத்துக்காக இருக்கின்ற அவதாரம். அது தன்னுடைய மகிமையை காட்டுவதற்குண்டான அவதாரம். கிருஷ்ண அவதாரத்தில் மகிமைகள் நிறைய இருக்கும். மகிமைகள்னா என்ன? அற்புதங்கள். நெருப்பை குடிச்சு விடுறது, மலையை தூக்கி விடுறது, பிசாசை சாவடிச்சிடுறது, இப்படி சின்ன குழந்தையிலிருந்து மகிமையை காட்டின அவதாரன்றதுனால அவருடைய இச்சைக்கு ஏற்ற போல் நடந்தது திருமணம். இங்கே ராமர் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக வந்த அவதாரன்றதுனால, சரி உன் பொண்ணா இருக்கட்டும், எனக்கு என்ன ஆச்சு? அப்போ சொல்றார், என் பொண்ணு உன்னிடத்துல வந்தா உனக்கு தான் பாக்கியம். அப்படின்னா இருக்கு. பதிவிரதா மகாபாகா சாயேவ அனுகதா சதா சகதர்மச்சரி தவ. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த 4 குணங்கள் இருக்கின்ற ஒருவரை வாழ்க்கை துணையாக பெற்றால் அவருடைய வாழ்க்கை ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். சகதர்மி சரி தவ, உன்னுடைய தர்மத்துக்கு அவள் துணையாக இருப்பாள். தனக்குன்னு ஒரு லட்சியத்தை, வாழ்க்கை லட்சியத்தை வைத்துக் கொள்ளாமல். ராமனுடைய தர்மம் என்ன அப்படின்னா 2 தர்மம் இருக்கு அவருக்கு. வாழ்நாள் எல்லாம் அவர் கடைபிடிக்கிறதுல 2 தர்மம் கடைபிடிச்சிருக்காரு. ஒன்று சத்திய வாக்கிய பரிபாலனம். சொல்லிட்டா அதை எதை வைத்தும் அதை நிறுத்த முடியாது. வாக்கு கொடுத்துட்டாருன்னா அதை நிறைவேற்றி தீர்வார். அதுக்கு துணையா இருக்கணும். பிற்காலத்தில் எல்லாம் வாக்கு தரப்போறாரு. அந்த வாக்குக்கெல்லாம் துணையா இருக்கணும். அப்புறம் 2வது தர்மம்னா சரணாகத வத்சலன். சரணம் சொல்லி யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கின்ற தர்மம். இது 2 தான் அவருடைய வாழ்க்கையின் லட்சியம். ஒன்று தர்ம பரிபாலனம் அல்லது சத்திய பரிபாலனம், இன்னொன்று சரணாகத லட்சணம். இது அவருடைய தர்மம். அவருக்கு அந்த தர்மத்திற்கு உறுதுணையாக இருப்பாள் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாரு. பிற்காலத்தில் வாழ்க்கையை பார்க்கும்போது, இருவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது சீதாம்மா அப்படி கூட நின்றுட்டு இருக்காங்க. அப்பானுடைய வாக்கை காப்பாற்றுவதற்காக நீ 14 ஆண்டுகள் போகணும், கானகம் செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே நானும் வரேன்னு சொன்னான். நீங்கள் போயிட்டு வாங்க, எங்கள் அப்பா வீட்டுக்கு நான் போய் இருந்துட்டு வரேன்னு சொல்லலை, நானும் வரேன்னு அடம் பிடிச்சாங்க. ஆக சகதர்ம சரித்தவ பதிவிரதா, உலகத்தினுடைய மிக கொடூரமான ஒருவன். இவளை பயமுறுத்தினாலும் பயப்பட மாட்டா, ஆசை காட்டினாலும் ஆசை பயப்பட மாட்டாள். தன்னுடைய கணவனையே தெய்வமாக வணங்குகின்ற ஒரு விரதம் உடையவள். மகாபாகா, நிறைய பாக்கியங்கள் செய்தவள், தெய்வ குழந்தை இது. சாயேவ அனுகதா சதா, எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கை துணையாக இருப்பாள் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்போதான் நிமிர்ந்து பார்க்குறேன். 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறத பார்த்த உடனே ஜனக மகாராஜனுக்கே கண்ணு பட்டுடும் போல இருக்குது, என் கண்ணே பட்டுட்டும் போல இருக்குது. பத்ரம் தே, மங்களம் உண்டாகட்டும். என்ன கண்ணு பட்டுடுச்சுன்னா அப்படின்னு சொல்லி பத்ரம் தே அப்படின்னு சொல்றார். சொல்லி தாரை வார்த்து கொடுக்கின்றார். ராமர் சீதையினுடைய கரத்தை பிடிக்கின்றார். பாணிம் கிருண்ணீஸ்வ பாணினா. இங்கே லக்ஷ்மணர் ஜென்ரலாகவே லக்ஷ்மணர் பொறுமை இல்லாதவர். அண்ணுக்கு கல்யாணம் அன்னைக்கு எனக்கும் கல்யாணம் வச்சுட்டாங்க. நான் மாப்பிள்ளை தோழனாக இருந்து எல்லாத்தையும் செய்யணும்னு பார்த்தா என்னையும் பிடிச்சி மாப்பிள்ளையை உட்கார வச்சுட்டுருக்குறாங்க. அந்த தாத்தா அங்கிருந்து நகரவே மாட்டேன்றார். எந்த தாத்தா? தசரதர் நகர மாட்டேன்றார், ஜனகர் நகர மாட்டேன்றார். இவங்க 3 பேரும் ஜோடி ஜோடியாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நின்ன இடத்திலிருந்தே தசரத ராஜா சொல்றார், லக்ஷ்மணா ஊர்மிளாம் பாணிம் கிருண்ணீஸ்வர், பரதா மாண்டவியாக பாணிம் கிருஹான, சத்ருக்ன சுதகீர்த்தியா பாணிம் கிருண்ணீஸ்வர் அப்படின்னு சொல்லி நின்ன இடத்துல சொல்லி விடுறாங்க. எல்லாரும் கையை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. எங்க
ராமருடைய கல்யாண மண்டபத்துக்கு வந்துட்டாங்க. எல்லாருக்கும் தாரை வார்த்து கொடுக்கப்பட்டது. சப்தபதி என்ற ஒரு சடங்கு நடக்கும். அதாவது அக்னியை சுற்றி 7 அடிகள் திருமண தம்பதியர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த 7 அடிகள் என்ன அப்படின்னா வாக்கு, ஒவ்வொன்றையும் ஒரு வாக்கு கொடுக்கிறது, சத்திய பிரமாணம். சப்தபதி இன்று வரை இந்த சப்தபதி முடிந்தால்தான் இந்து திருமணங்கள் நிறைவுற்ற திருமணங்களாகும் சொல்லி சட்டம். அதாவது இட் இஸ் அன் அக்ரிமெண்ட் பிட்வீன் 2 மெச்சூர்ட் பீப்புள் டு live a life of responsibility and renunciation. இந்த சப்தபதி எல்லாம் படித்தா அப்படி தான் தெரியும். இப்பவும் கல்யாணத்தில் அதெல்லாம் சொல்லுவாங்க. மந்திரம் சொல்கிற மாமா தான் சொல்லுவார், அவர் கூட கரெக்டாக சொல்கிறாரான்னு தெரியாது. எனக்கு கேட்குறவங்களுக்கு சம்ஸ்கிருதம் தெரியாதுன்றதுனால அதில் ஒன்று வரும், என்னுடைய குலத்துக்கு விளக்கை ஏற்றுவதற்காக வந்திருக்கின்றாய், வாழ்நாள் முழுவதும் நீயும் நானும் பிரியாமல் இருக்க வேண்டும், மரணம் தான் நம்முடைய சரீரத்தை பிரிக்கும் அப்படின்ற ஒரு, அதாவது டைவர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது நம்ம ரிலிஜியனில். கிரகஸ்தாசிரமத்தில் ஒத்து வரல, வைராக்கியம் வந்துடுத்துன்னா இவர் சன்னியாசியாக போயிடுவார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதாவது அடுத்த நிலைக்கு, ஆன்மீக நிலைக்கு செல்வதற்கு வழிவகை இருக்கிறதே தவிர இருப்பவரிடம் உறவை முறித்து கொண்டு ஒருவரிடம் உறவை வளர்த்து கொள்ளுகின்ற வாய்ப்பு இல்லை. அதனால கிரகஸ்தாசிரமன்றதே ஒரு தியாகமயமான ஒரு வாழ்க்கை. அன்பும் அரணும் உடைத்தாயின் பண்பும் பயனும் அது. அன்புனாவே தியாகம் தான். தியாகம் இல்லாத அன்பே இல்லையே. அறம் என்றாலும் தியாகம் தான். ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறவங்க நிறைய விஷயங்களை தியாகம் செய்ய வேண்டும். அப்போ அற்புதமான திருமணம், தேவர்களுக்கெல்லாம் சந்தோஷம் இந்த திருமணத்தினால. ஏன்னா டயலாக் பிரகாரம் கரெக்டாக போயிட்டு இருக்கணும். என்ன டைலாகு? அவதாரத்தினுடைய அந்த டைலாக்லாம் அவங்களுக்கு தெரியும் தானே. ஏதாவது மாறி கேரக்டர் மாறி போயிடுச்சுன்னா ராவணவாதம் எங்கே ஆகிறது? அதனால் அவங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். புஷ்பம் மாறி வீசுகின்றார்கள். திருமணம் முடிந்து தானங்கள் எல்லாம் தருகின்றார். தசரத ராஜாவும் ஜனக மகாராஜாவும் சேர்ந்து ஏழைகளுக்கு தானங்கள் எல்லாம் தந்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு பிராமணர்களுக்கெல்லாம் கோதானங்கள் எல்லாம் கொடுத்து எல்லாம் அற்புதமாக திருமணம் முடியுது. சில நாட்கள் அங்கேயே தங்கியிருந்து விட்டு அயோத்திக்கு புறப்பட வேண்டும். புறப்படலாம் அப்படின்னு ஒரு நாள் நிர்ணயம் செய்து அந்த நாளில் புறப்படும் பொழுது அபசகனம் உண்டாகின்றது. உண்டான அபசகனம் உடனே நீங்குகின்றது. உடனே தசரத ராஜா கேட்குறாரு வசிஷ்டர், என்னங்க புறப்படும் போது அபசகனம் உண்டாகுது? இதை மெனக்கட்டு எழுதுறாரு வால்மீகி. அதாவது என்னென்ன, ஒரு மனிதனுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வருதுன்னா இயற்கையில் சில சகுனங்கள் உண்டாகின்றது. அது ஆனதுனால ஆபத்து இல்லை. அபசகுனங்கள் ஆனதுனால ஆபத்து இல்லை. ஆபத்து இருக்குதுன்னு சொல்றது இயற்கை. அதாவது இயற்கை மனிதனுடைய வாழ்க்கையோட பின்னி பிணைந்தது அப்படின்றத காட்டுறதுக்காக. அதெல்லாம் ஒழுங்காக புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் இப்போ ஆள் இல்லை. அதனால நம்ம தெரியாமல் எதுவும் அபசகுனம்னு சொல்லிடக்கூடாது. வேதாந்தத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க. யாகம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த குருகுலத்தில் இந்த பூனை அடிக்கடி இடது பக்கத்துலேருந்து வந்துடுமா. இடது பக்கத்துலேருந்து பூனை வந்தால் அபசகுரம்னு சொல்லி அந்த குருநாதர் என்ன பண்ணுவாரா, யாகம் பண்ணுறதுக்கு உட்காரதுக்கு முன்னாடி அந்த பூனையை இழுத்து கட்டுங்கோ, ஏன்னா அது நடக்கக்கூடாது. இப்படி நடந்தால் தானே அது அபசகுனம். சரி, பூனை இழுத்து கட்டிட்டாங்கோ, யாகம். குருநாதர் போயிட்டார். பூனையும் செத்து போச்சு. சிஷ்யருங்க பார்த்தாங்க, நம்ம குருநாதர் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பவுமே என்ன பண்ணுவார், ஒரு பூனை இழுத்து கட்டுவார். சரி, ஒரு பூனையை வாங்கிட்டு திருப்பி இழுத்து கட்டினாங்களாம். இதுதான் மூட நம்பிக்கை உருவான கதை. இதுக்கு பேர் தான் மூட நம்பிக்கை. மூடர்களால் கொல்லப்பட்ட நம்பிக்கைக்கு பேர் தான் மூட நம்பிக்கை. என்ன தாத்பரியத்துக்காக அது சொல்லப்பட்டது, அதை பின்பற்றினார்கள் அப்படின்றது தெரியாமல் செய்யறது.
அப்படி அபசகுனம் உண்டான உடனே அது நீங்குகின்றது என்பதை பார்த்து இப்படி கேட்குறாரு. அதுக்குள்ளே பதில் சொல்கிறதுக்குள்ளே ஒருத்தர் வந்து நின்றுட்டார். யார் அப்படின்னா, யாரை பார்த்தா எல்லா மனிதர்களும் குறிப்பாக அரசர்கள் எல்லாம் நடுங்குவார்களோ அவர் வந்து நிற்கிறார். ததர்ஷ பீமசங்காசம் ஜடாமண்டல தாரிணம் பார்கவம் ஜாமதக்ஞேயம் ராஜா ராஜவிமர்தனம். யார் வந்து நிற்கிறாருன்னா, பரசுராமர் வந்து நிற்கிறார். பரசுராமரை பார்த்த உடனே எல்லா சத்திரியர்களுக்கும் பயம். 21 தலைமுறை சத்திரியர்களை அதர்மத்திற்காக இருந்தார்கள் என்றதுனால அவர்களை நாசம் செய்தவர். அவ்வளோ பலம் பொருந்தியவர் பரசுராமர். அவருடைய கதை உங்களுக்கு தெரியும். ஜமதக்னி ரிஷியினுடைய குழந்தை அவர். கார்த்தவீர்யார்ஜுனன் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா இருந்தான். இந்த ரிஷி மேலே அவனுக்கு ஒரு பொறாமை. ஏன்னா தன்னை விட பலசாலியாக இருக்கின்றார். அவனுக்கு 1000 கை, சிவபெருமானுடைய வரத்தினால் 1000 கை. எதுக்காக அதை கொடுத்தாருன்னா, சிவபெருமான் சிவதாண்டம் ஆடும் பொழுது இவன் பக்கவாஜம் வாசிப்பான், மேளம் வாசிப்பான். வாசித்து கை வந்து சோர்ந்து விடும். அப்போ கேட்டான், பகவானே நீங்கள் ஆடுற ஸ்பீடுக்கு என்னால் வாசிக்க முடியல, அதனால் எனக்கு 1000 கை கொடுங்கன்னு சொன்னான். சரி போனா போதுன்னு பகவானும் 1000 கை கொடுத்தாரு. இந்த வரம் வாங்கினவனுக்கெல்லாம் பிரச்சனை என்னன்னா, வரம் வாங்குற வரைக்கும் தான் பணிவாக இருப்பான். வரம் வாங்கின பிறகு அகங்காரம் வந்துடும். அதனால தான் புராண கதைகளை பார்த்தீங்கன்னா, வரம் வாங்கணும் எவனுமே நிம்மதியாக இருந்ததில்லை. இதை கொடு அதை கொடுன்னு கேட்டு வாங்கினான் பார்த்தீங்களா, அதனாலேயே அவன் அழிகிறான். இந்த கார்த்தவீர்யார்ஜுனுக்கு 1000 கை கொடுத்தாரு பகவான். மோனம் அடிக்கிறதுக்கு தானே கொடுத்தாரு. பகவான் டான்ஸ் ஆடும்போது இவர் மேலே அடிக்கிறதுக்காக கொடுத்தாரு. மீதி நேரத்தில் அதை யூஸ் பண்ணாமல் இருக்கணும் தானே. இந்த 1000 கையை வச்சு எல்லாரும் கழுத்தையும் பிடிக்க ஆரம்பித்தான். தன்னுடைய பராக்கிரமம், தன்னுடைய பலத்தை காண்பிப்பதற்காக ரிஷிகளில் விரோதம் செய்த உடனே ரிஷிகள் எல்லாம் வந்து துன்புறுத்த ஆரம்பித்தான். அதில் ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு ஜமதக்னி ரிஷி, அவர் ஒரு நாள் சமாதியில் இருக்கும்போது அவரை கொலை செய்து விடுவார். அப்போது ரேணுகா தேவி அன்னை தன் கணவர் இறந்ததை பார்த்து புலம்பி தன்னுடைய குழந்தையான பரசுராமரிடம் சொல்லுகின்றார். பரசுராமர் விஷ்ணு அவதாரம். இப்படி ஒரு அதர்மிகளால் இந்த பூமி சூழப்பட்டால் என்ன ஆகும்? சாதுக்களுக்கும் ரிஷிகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலை, தாய்மார்களுக்கு குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலை. இந்த சத்திரியர்களுடைய ராஜவம்சத்தருடைய அகங்காரத்தை அடக்குவாயாக அப்படின்னு சொன்னதுனால 21 தலைமுறை எல்லாரையும் சாவடிக்க மாட்டார். யார் அதர்மியாக இருக்கிறாரோ அவங்களுடைய தலையை இவர் எடுத்துடுவார். அப்படி போனால் பொதுவாகவே சக்தி உடையவன் அதர்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பதவி உடையவன் கண்டிப்பாகவே அந்த அதர்ம எண்ணம் வந்துடும். அந்த சேர் இருக்குதே உட்கார்ற வரைக்கும் தான் நல்லா இருக்கும், உட்கார்ந்த பிறகு முள்ளு. அதை டைஜஸ்ட் பண்ணுறது கெப்பாசிட்டி இல்லாமல் உட்காந்தாங்கன்னா இவருக்கும் பிரச்சனை, அடுத்தவங்களுக்கும் பிரச்சனை. அப்படி 21 தலைமுறை பூமியில் இருக்கிற எல்லா சத்திரியர்களையும் வென்று கடைசியாக கஷ்யப பிரஜாபதி சொன்னார், போதும்பா பூமியை எனக்கு தானமாக கொடுத்துரு. ஏன்னா ஒரு ராஜாவை வென்றால் அந்த ராஜ்யம் இவரை சேர்ந்தது இல்லையா, அதனால் உன்னை சேர்ந்த எல்லா ராஜ்யங்களையும் பூமி முழுத்து நீ ஆட்கொண்டு விட்டாய், அதனால் நீ இதை எனக்கு தானமாக கொடுத்துரு, நீ போய் தவம் செய் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். அப்படி தவம் பண்ணிட்டு இருந்தவர் திடீர்னு இங்கே வந்து நிற்கிறாரே அப்படின்னு சொல்லி தசரதனுக்கு பயம். எதுக்காக இங்கே வந்தார்? அதுவும் ராமன் கல்யாணம் ஆகி இப்போதான் கல்யாண தம்பதிகளாக குழந்தைகளை கூட்டிகிட்டு போகும்பொழுது இப்படி வந்து நிற்கிறாரே, வாங்கோ வாங்கோ நல்லா இருக்கீங்களா, ரொம்ப நாளாக உங்களை பார்க்க முடியலையே, எங்கேயோ தவம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேள்விப்பட்டோம், திடீர்னு எங்கே வந்து நின்றுட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு வரவேற்கிறாரு. எதையும் காதில் போட்டுக்கல பரசுராமர். எங்க ராமன், எங்கடா அந்த ராமன் அப்படின்னு உத்வேகமாக கேட்குறாரு. கோபமாக கேட்ட உடனே எல்லாரும் மயக்கடிச்சே விழுந்துட்டாங்க. தசரத சக்கரவர்த்தி, ஜனக மகாராஜா எல்லாரும் மயக்கடிச்சு விழுந்துட்டாங்க. மயக்கம் இல்லாமல் இருந்தவங்க 2 பேர் தான், ஒன்று ராமர், இன்னொன்று வசிஷ்ட மகரிஷி. மயக்கடிச்சு விழுந்துட்டாங்களேன்னு சொல்லி எல்லாரையும் தண்ணி தெளித்து எழுப்பி விட்டார். ராமதாசரதே வீர வீரியம் தே ஸ்ரூயதே அத்புதம்
தனுஷோ வேதனம் செய்வ நிகிலேன மயா ஸ்ருதம் ததத்புதம் அச்சிந்த்யம் ச வேதனம் தனுஷஸ்ததா தச்ருத்வா அகம் அனுப்ராப்தோ தனுர்கிருஹ்யா பரம் சுபம். ராமரை பார்த்து பரசுராமர் சொல்றார், ராமா, உன்னுடைய பராக்கிரமத்தை நான் கேள்விப்பட்டு இங்கே வந்திருக்கின்றேன். என்ன கேள்விப்பட்டீங்க? அந்த உளுத்து போன சிவதனுஷை நீ உடைச்சிட்டேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பாருங்களேன், ஏன்னா இவர்கிட்ட ஒரு தனுஷ் இருக்குது, அது ஏற்கனவே பழசு, ரொம்ப பழசு. அதை வளைச்சிட்டேன், அதை உடைச்சிட்டேன்னு சொல்லி பெருமிதம் கொண்டாதே. என்கிட்ட ஒரு தனுஷ் இருக்குது. ததிதம் கோரசங்காஷம் தாமக்ஞம் மகத் தனுகு பூரயஸ்வ ஷரே நைவ சபலம் தர்ஷயஸ்வ ச ததகம் தே பலம் திருஷ்ட்வா தனுஷோஸ்ய பூரணே துவந்தயுத்தம் பிரதாஸ்யாமி வீரியஸ்லாக்யம் அகம் தவ. என்னிடத்தில் இருக்கின்ற இந்த விஷ்ணு தனுஷை வளைத்து நானேற்று பார்க்கலாம், அப்போ ஒத்துக்கிறேன் உங்ககிட்ட பலம் இருக்குதுன்னு. சரி சுவாமி, ஒத்துக்கின பிறகு சும்மா விட்டு விடுங்களான்னு. துவந்த யுத்தம் என் கூட சண்டை போடுறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறேன்றார். பாருங்களேன், வளைச்சாலும் சண்டை தான் போட்டாகணும், வளைக்கலைன்னா அடிச்சிடுவார், இவரே அடிச்சிடுவார். இது என்ன பெரிய விஷயம் நீ அப்படின்னு சொல்லி அடிச்சிடுவார். இப்போ ரெண்டுத்துலேயும் இப்போ தசரத ராஜாவுக்கு ஆச்சரியமாயிடுது, என்ன இல்லை சும்மா இல்லை ஒன்றுமே செய்யாதப்போ இவர் வம்பு இழுக்கிறாரே அப்படின்னு சொல்லி அவனுக்கு ராமருக்கு ஏதோ ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி பயம் வந்துடுச்சு. யாரிடத்துல நமக்கு பற்று இருக்குதோ அவங்களுக்கு ஏதோ ஆபத்து வந்துடுமோன்னு அந்த கற்பனை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கற்பனையே அவர்களுக்கு பயத்தை உண்டாக்கிவிடும். மம சர்வ விநாசாய சம்பிராப்தஸ்தம் மகாமுனே ந சைகஸ்மின் ஹதே ராமே சர்வே ஜீவாமகே வயம். எனக்கு கிடைச்ச எல்லா பாக்கியத்தையும் அழிப்பதற்காக நீங்க வந்திருக்கின்றீர்களா பரசுராமரே? ராமருக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நாங்கள் யாருமே உயிரோடு இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி, அந்த பாபம் எல்லாம் உங்களுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி இவர் வீரவசனம். அவரு காதில் எதுவுமே கேட்கல. தைரியம் இருந்தால் என்னுடைய விஷ்ணு தனுஷை நானேற்று பார்க்கலாம் அப்படின்றார். ராமர் அமைதியாக இருந்தார். தைரியம் இருந்தால் விஷ்ணு தனுஷை நானேற்று பார்க்கலாம், உன்னை விட போவதில்லை அப்படின்னு சொல்லி திருப்பி சத்தம் போட்ட உடனே இவங்க எல்லாம் திருப்பி மயக்கடிச்சு விழுந்துட்டாங்க. ராமர் பார்த்தாரு, என்ன நினைச்சிங்க நீங்க, என்ன நீங்க எல்லா அவதாரங்களுக்கும் தன்னுடைய சொரூப ஞானம் எப்பவுமே இருக்கும். அவதாரங்கள் இப்போ ட்ராமா போடுறவருக்கு அவர் யாருன்னு ஞாபகம் இருக்குமா இருக்காதா இல்லையா? சினிமாவில் நடிக்கிறாரு நடிகர், அவர் யாருன்னு அவருக்கு ஞாபகம் இருக்குமா இருக்காதா? அவருக்கு நடிக்கிற கேரக்டர் வேறையா இருக்கும். வீரபாண்டிய கட்டபொம்மனா இருக்கும், ஆனால் சிவாஜி கணேசன் நான் சிவாஜி கணேசன் ஞாபகம் இருக்குமா இருக்காது? சப்போஸ் ஞாபகம் இல்லைன்னு வச்சுங்க, அவர் என்ன பண்ணுறது? மென்டல் ஆஸ்பத்திரியில் தான் கூட்டின்னு போய் சேர்க்கணும். நான் சிவாஜி கணேசன் மறந்துடுதுன்னா ஷூட்டிங் முடிஞ்ச உடனே எங்க இந்த கத்தியெல்லாம் வச்சுட்டு வந்துருங்க, அடுத்த ஷூட்டிங் போகணும் போது யாரை சொல்லுகின்றாய், நான் வீரபாண்டிய கட்டபொம்மன் சொன்னாருன்னா ஐயோ நல்லா தானே இருந்தார். அப்போ அது பேரு டிராமா இல்லை. அதனால அவதாரங்களுடைய லீலைகள், லீலைன்னு பேர், டிராமாக்கு பேர் என்ன? லீலை. அதனால பகவானுக்கு சொல்றார், அவஜானாசிமே தீஜஹா பஷ்யமே அத்ய பராக்கிரமம். என்னுடைய பராக்கிரமத்தை நீங்க தெரியாம என்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க, பாருங்க என்னுடைய பராக்கிரமத்தை அப்படின்னு சொல்லி அந்த விஷ்ணு தனுஷை வாங்கி நானேற்றி விடுகின்றார். அம்பை வைத்து விடுகின்றார். அம்பு வச்ச உடனே அது எங்கேயாவது ஒரு குறி பார்த்து விட்டே ஆகணும். ஏன்னா ராமபானம் ஆயிடுத்தது. ராமபானம் ஆன பிறகு அது பொய்க்காது. யார் எதிர்க்க நிற்கிறது? பரசுராமர் தான் நிற்கிறாரு. ஆனால் அவர் பிராமணனை வதம் செய்ய முடியாது க்ஷத்திரியனால, அது அதர்மம். அதனால குறி வைத்து கேட்கின்றார், நீங்க பிராமணன் ஆயிட்டீங்க, பிராமணோ சீதி பூஜ்யோ மே விஸ்வாமித்ர கிருதேன ச தஸ்மாத் அசக்தா தே ராம மோக்தும் பிராணஹரம் ஷரம் இமாம் வா த்வத் கதிம் ராம தபோபல சமர்ஜிதான் லோகான் அப்ரதிமான் வாபி ஹனிஷ்யாமீதி மே மதிஹி.
நீங்கள் பிராமணனாக இருக்கிறீங்க, அப்புறம் என்னுடைய குருநாதருடைய நண்பர் வேற. யார்? விஸ்வாமித்திரருடைய நண்பர் இவர். அதனால் நான் உங்களை கொலை செய்ய முடியாது, ஆனால் இந்த அம்பை விடாமல் இருக்க முடியாது. இதுக்கு ஏதாவது ஆஃபரிங் கொடுங்கன்னு கேட்குறேன். தட்சிணை கொடுங்க, இந்த அம்புக்கு என்ன குறிக்கோள் அதை கொடுங்கோ அப்படின்னு. இவர் அப்படியே பார்க்குறார், பரசுராமர் பார்க்குறார். இதெல்லாம் ஒரு லீலை தான். ஹேண்டிங் ஓவர் த பேட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிலே ரேஸில் ஒரு ரவுண்டு போய் வந்தோடனே ரெண்டாவது ஆளுக்கு அந்த கொடுப்பாங்க இல்லையா, அந்த கோல் பேட்டன் சொல்லுவாங்க, அதுக்கு பேர். அது மாதிரி இவர் வேலை முடிஞ்சு போச்சுப்பா, நீ வந்துட்ட, நீ ஹேண்டில் பண்ணி இந்த ஜெகத்தை அப்படின்னு சொல்லி ஹேண்டிங் ஓவர். அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, நான் செய்த எல்லா தப்பங்கள், இந்த தவத்தினுடைய பலனாக நான் அடைந்த எல்லா லோகங்கள், அதனுடைய புண்ணியங்கள் எல்லாம் உன்னை வந்து அடையட்டும் அப்படின்னு சொல்லி அவர் சேர்த்த மொத்த சொத்தையும் கொடுக்க வர்றார். வந்தது அதுக்கு தான். அவர்கிட்ட இருந்த விஷ்ணு தனுஷை ஒப்படைக்க வேண்டும், அவருடைய எல்லா புண்ணிய கர்மங்களுடைய பலனையும் ராமச்சந்திரமூர்த்திக்கு கொடுக்கணும். ஏன்னா பின்னாடி பெரிய நல்ல காரியம் நடக்க போகுது, அதற்குண்டான தனம் அதை கொடுக்க வேண்டும். அதை தான் சொல்லுவாங்க, தவத்தினால இறைவனுடைய அனுகிரகத்தை பெறலாம், ஸ்வதர்மம் செய்து இறைவனுடைய அனுகிரகத்தை பெறலாம். ராமனுடைய சுதர்மம் என்ன? சத்திரியன்றதுனால வீரவானாக இருப்பது, சத்திரிய கலையை பயின்று பயம் இல்லாதவனாக இருப்பது. அதனால தன்னுடைய எல்லா புண்ணியங்களையும் கொடுத்து விட்டு கைகூப்பி சொல்லுகின்றார் பரசுராமர், லோகாஸ்து அப்ரதிமா ராம நிர்ஜிதா தபசாமயா ஜஹிதான் ஷரமுக்கேன மா பூத்காலஸ்ய பர்யயः அக்ஷயம் மதுஹந்தாரம் ஜானாமி த்வாம் சுரேஸ்வரம் தனுஷோ அஸ்ய பராமர்ஷாத் ஸ்வஸ்திதேஸ்து பரந்தப. என்னுடைய எல்லா புண்ணியங்களையும் அதனுடைய லோகங்களையும் உனக்கு கொடுத்து விட்டேன், இதை நீ வைத்துக்கொண்டு பிற்காலத்தில் உன்னுடைய லீலைகளை செய்வாயாக. நீ யார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அக்ஷயம் மது ஹந்தாரம், அழிவில்லாத வஸ்து நீ பரமாத்மா. மது ஹந்தார், மது கைடவர்கள் இருந்தாங்க இல்லையா, அது அவர்களை நாசம் செய்தவர் நீர். ஹரி பகவான் நாராயணன் என்பதை அறிந்து கொண்டேன். அதனால உங்களுடைய தனுஷை உங்ககிட்ட கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய க்ஷத்திரியத்தினுடைய அறிகுறியாக இருக்கின்ற இந்த வில்லை ராமனிடத்தில் ஒப்படைச்ச உடனே அவருடைய நிஜ சொரூபம் என்ன? பிராமணன். உடனே இந்த பிராமணத்துவம் மிஞ்சி இருக்குது. உடனே ஸ்வஸ்தி மே ஸ்வஸ்தி தே அஸ்து, உனக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி அவரை வாழ்த்துகின்றார். நீ திரைலோக்கியநாதனாக இருக்கின்றாய், அதனால நான் உங்களிடத்துல ஒரு லீலை விளையாட்டு பூர்வமாக, ஏன்னா மற்றவங்களுக்கெல்லாம் நம்ம பேசிக்கிறதெல்லாம் காதில் கேட்கக்கூடாது. அதனால எல்லாரையும் டெம்பரரி ஸ்லீப்புக்கு அனுப்பிச்சாச்சு, எல்லாம் மயக்கடிச்சு விழுந்துட்டாங்க. உடனே அதை பணிவாக, ராமர் எப்பவுமே பணிவு மிகுந்தவர், அவர் வீரம் மிகுந்தவர், அதே நேரத்தில் பணிவு மிகுந்தவர். அங்கே தாத்தா பிராமணனாக இருந்து ஆசி வழங்கின உடனே இவர் என்ன பண்ணுறாரு, வணங்கி ஏற்றுக்கொண்டு அந்த தனுஷை யார்கிட்ட கொடுக்குறது? ஏன்னா இதை தூக்கின்னு போக முடியாது, இன்னும் ரொம்ப நாள் இருக்குது அதுக்கு வேலைக்கு. எப்போ தேவையோ ஒரு 25 வருஷத்துக்கு மேலே இருக்குது. அதனால இது யார்கிட்டயா கொடுத்து வைக்கணும். யார் அங்கே அப்படின்னாரு. இந்த தேவர்கள்லாம் வேடிக்கை பார்க்க வந்தாங்கல்ல, அவங்க எப்பவுமே கூடவே வேடிக்கை பார்த்துருப்பா, மனுஷருடைய கண்ணுக்கு தெரியாதவர்கள். அவங்க வருண பகவான் கையை நீட்டினார், நான் இருக்கிறேங்க, இதாக இருக்கும். சரி இந்த அப்படின்னு சொல்லி விஷ்ணு தனுஷை வருண பகவானிடம் கொடுத்து விடுகின்றார். வருண பகவான் அதை எடுத்துன்னு போய் அகஸ்திய ரிஷியிடம் ஒப்படைப்பார். திருமணமாகி 12 வருடங்கள் குடும்பத்தில் இருப்பாங்க, குழந்தைங்க எல்லாம், ராமர் சீத்தை எல்லாரும். அதுக்கப்புறம் 14 வருடங்களுடைய வனவாசம். அதில் 13 வருஷத்துக்கு அப்புறம் 14வது வருடம் தான் அகஸ்திய ரிஷியை ராமர் சந்திப்பார். அப்போ 12 ஒரு 13 25 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகிறது இப்போ தெரியுது பாருங்க. அப்போது அகஸ்திய ரிஷி அவரிடத்துல ஒப்படைப்பார் இந்த தனுஷை, விஷ்ணு தனுஷை. எல்லாம் வாங்கி எல்லாம் ஸ்டேஜ் எல்லாம் போயிட்டாங்க. எல்லாரும் யார் தேவர்கள்லாம் கண்ணுக்கு தெரியாமல் போயிட்டாங்க. உடனே ராமர், அப்பா எழுந்துருங்கப்பா, ஏன்ப்பா மயக்கடிச்சு விழுந்துட்டீங்க? அவர் என்ன தாத்தா, அவரை போய் ஏன்ப்பா பார்த்து நீங்கள் பயந்தீங்க? பாருங்க நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்பா ராமனுக்கு
எந்த ஆபத்து இல்லை என்று தெரிந்து கொண்டு தசரத சக்கரவர்த்தியும் ஜனக மகாராஜனும் கௌசல்யா மற்ற ராணிகள் எல்லாம் சந்தோஷப்பட்டு அயோத்தியா நகரத்துக்கு சென்று அங்கு அவசர அவசரமாக புறப்பட்டு வந்தாங்க இல்லையா, அதனால் எல்லா தான தர்மங்கள்லாம் செய்தார்கள். வால்மீகி ரிஷி இவங்களுக்கு கல்யாணம் ஆனதை ஒரு 2 சாப்டரில் முடிச்சிடுறாரு. கல்யாணம் ஆச்சு, 12 வருஷம் ரொம்ப ஆனந்தமாக இருந்தாங்க. ராமரோட சீத்தையும் லக்ஷ்மணரோட ஊர்மிளையும் அயோத்தியில் தங்கியிருந்தார்கள். பரத சத்ருனுடைய தாய் மாமனாகி யுதாஜித்து கேகே தேசம், கைகே அம்மானுடைய ஊர், எந்த ஊர் தெரியுமா? இப்போ இருக்கிற ஆப்கானிஸ்தான், காந்தார தேசம் என்று பெயர், இப்போ இருக்கிற ஆப்கானிஸ்தான். அந்த ஊர்லேருந்து வந்து கூட்டிட்டு போயிடுறார். ராமருடைய குணத்துக்காக சீத்தை அவரை அன்பு செய்தார். அப்பாக பார்த்து செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணுன்னு ராமரு சீதையை அன்பு செய்தார். ராமஸ்ச சீதையா சார்த்தம் விஜஹார பகூன் ருத்துன் பிரியா து சீதா ராமஸ்ய தாரா பித்ருகிருதா இதி. பித்ருகிருதா தாரா இதி, அப்பா பார்த்து ஒப்புக்கொண்டு கட்டி கொடுத்த பெண் பிள்ளை இது, அதனால் என் வாழ்க்கை துணையாக வந்திருக்கின்றாள், அவளை நான் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இருவரும் ஆனந்தமாக வாழ்கின்றார்கள். தாய் தந்தையருக்கு அவர்கள் சேவை செய்கின்றார். இப்படி 12 வருட காலங்கள் முடிந்து விடுகின்றது. 12 வருடத்துக்கு அப்புறம் தசரத ராஜாவுக்கு ஒரு நாள் கண்ணாடியை பார்த்து தலைவாரிட்டு இருக்கும் போது வயசாயிடுச்சுன்னு பட்டுச்சான். அப்போ அவருக்கு என்ன வயசு? 60,000 வயசு. 12 வருஷ கதையை 2 ஸ்லோகத்தில் ஓட்டார் பாருங்களேன். இன்னும் 12 வருஷத்து கதை தான் இருக்கிற எல்லா ராமாயணமும். அதாவது என்ன சொல்ல வர்றார் வால்மீகின்னா, ஒருவன் பிறந்ததோ வளர்ந்ததோ படித்ததோ கல்யாணம் பண்ணிக்கினதோ மேட்டரே கிடையாது. அவனை பற்றிய விலாசத்தை தெரிய வேண்டும் என்றால் அவன் செய்த தியாகம் என்னன்னு தெரிஞ்சுக்குங்கோ அப்படின்னு. ஒரு மனிதனுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்வதற்கு அந்த மனிதனை பற்றிய அவனுடைய குலமோ அவனுடைய படிப்போ அவனுடைய பதவியோ அவன் வைத்து கொண்டிருக்கின்ற சொத்துக்களோ எதுவுமே இல்லை. அவனை அளப்பதற்கு அளவுகோலாக இருப்பது என்ன? அவன் ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தினுடைய அளவுகோல் என்ன? அவன் செய்த தியாகம். தியாகம் செய்வது வீரர்களால் மட்டும்தான் முடியும். பிச்சைக்காரன் தியாகம் பண்ண முடியாது. ஸோ எதுவரை பிச்சைக்கார மனம் இருக்கின்றதோ அதுவரை எத்தனை கோடி ரூபாய், எவ்வளோ புடவை, எவ்வளோ நகை நட்டு, எவ்வளோ இருந்தாலும் கை நீளுமா நீளாதா? நீளும். 10 ரூபா கொடுங்க சுவாமின்னு கேட்குறவன் கையும் நீளுது. 10 லட்சம் லஞ்சம் கொடுன்னு கேட்குற அரசியல்வாதியுடைய கையும் நீளுது, அல்லது அலுவலருடைய கையும் நீளுது. இதில் கை நீளுறதுல இப்போ கை நீளும் போது வாங்குற ஒரு கை எப்படி இருக்கும்? கீழதான் இருந்தா. அதுதான் வள்ளுவர் பெருமான் அழகாக சொல்லிட்டார். வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. ஞாபகம் வைத்துக்கணும். அதனால் யாருக்குமே தியாகம் செய்கிற புத்தி இருக்கிற வரைக்கும் தான் ஏழை என்ற எண்ணம் வரவே வராது. யாரையாவது புரிந்து கொள்ள வேண்டும், யாரையாருடைய வாழ்க்கையை நம்ம அளக்க வேண்டும்னா அந்த அளவுகோல் என்ன அப்படின்னா, எவ்வளவு தியாகம் செய்தார்கள். ராமர் செய்த தியாகத்தினுடைய அளவு பாருங்க. இன்றைய நாள் வரை மனித இனம் அதை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கின்றது, தன்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக கொண்டிருக்கின்றது. ராமர் மாதிரி தியாகம் பண்ண முடியாது, லக்ஷ்மணர் மாதிரி தியாகம் பண்ண முடியாது. அதை விடுங்க, நம்ம ஊர்மிள அம்மா அவங்களுடைய தியாகம் பாருங்க. சீத்தம்மா சண்டை போட்டு கூட போனாங்க, நானும் வரேன்னு. தியாகம் பண்ணுறதுக்காக சண்டை போட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஊர்மிள அம்மாவும் சொல்லியிருக்கலாம் தானே, நானும் கூட வரேன், நீங்கள் ராமருக்கு சேவை பண்ணுங்க, நான் சீதாம்மாவுக்கு சேவை பண்ணுறது. அக்கா தானே சொல்லியிருந்தா விட்டுருப்பாரு தானே. இவரே சொல்லிடுறார், நீ என் கூட வராத, வந்தீங்கன்னா நான் உன்னையும் பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். யாரு? லட்சுமணர். அண்ணா அண்ணியும் பார்த்துக்கிறதோடு சேர்த்து உன்னையும் பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும், அதனால் நீ இங்கேயே இருந்துருங்க.
எனக்கும் உரிமை இருக்குதுன்னு சொல்லலாம் தானே அந்த அம்மா. அந்த உரிமையை கூட தியாகம் செய்த வாழ்க்கை. அப்படி ராமாயணம் முழுக்க பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 விதமான குரூப், என்ன சொல்றது, கூட்டம். 2 விதமான கூட்டம். ஒன்று போகத்துக்காக அலையிற கூட்டம், இன்னொன்று தியாகம் செய்து வாழ்ந்த கூட்டம். இந்த கூட்டத்தை வால்மீகி படம் எடுத்து காட்டிக்கொண்டே இருப்பார். 2த்துலேயும் படித்தவங்க இருக்கிறாங்கோ, 2த்துலேயும் ராஜாக்கள் இருக்கிறாங்கோ, 2த்துலேயும் நிறைய சம்பத்து செல்வம் வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் போகத்துக்காக வாழற கூட்டத்தினுடைய மனோநிலையை படம் பிடித்து காட்டுவார். பிச்சைக்கார மனோநிலையாக இருக்கும். தியாகம் செய்து வாழ வேண்டும் என்று உறுதி எடுத்த கூட்டத்தினுடைய மனோநிலையை பார்ப்பார். எந்த சூழ்நிலையிலையும் தன்னுடைய நிலை தாழாமல் பார்த்து கொண்டு இருக்கின்றார். அதனால தான் ஒரு கருத்து சொல்லுவாங்க, சூரியன் உதயமாகும் பொழுதும் சரி, உதயமாகும் போது எப்படி வர்றார் சூரியன்? தக 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 தகன்னு வர்றார், சகப்பா வர்றார். அஸ்தமனம் ஆகும்போது சோகமாக போகிறார, அதே சகப்பாக தான் போவார். அந்த மாதிரி தியாகிகளுடைய வாழ்க்கை உயர்ந்தாலும் சரி தாழ்ந்தாலும் சரி அவருடைய வாழ்க்கை வளமையான வாழ்க்கையாக இருக்கும். கருத்து வளம் கொண்ட வாழ்க்கை. நம்முடைய சம்பிரதாயம், நம்முடைய சனாதன தர்மம் எதை வளமாக கண்டது என்றால் அறிவை தான் வளமாக கண்டது. வேற எதையுமே வளமாக கண்டது, மற்றதெல்லாம் நெக்ஸ்ட் தான். அறிவு வளத்தை தான் சாஸ்வதமான வளமாக கண்டது. அந்த அயோத்தியா காண்டத்தில் நம்ம பார்க்க போகிறோம் ராமருடைய அறிவு வளம், அவருடைய துணிவு. சத்தியமேவ ஜெயத்தேன்னு அவர் தியாகம் செய்வதற்கு முன் வரும்பொழுது எல்லாரும் அவரை அந்த தியாகம் செய்யாத மாதிரி தடுத்து நிறுத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச வழி சொல்லுவாங்க. எல்லாரையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவார். அது அயோத்தியா காண்டம். நல்ல நிறைய ஸ்லோகங்கள். இந்த அயோத்தியா காண்டன்றது என்னென்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஆரம்பித்து ஒரு 30 நாளில் நடந்த கதை. 30 நாள் நடந்த கதையை 7000 ஸ்லோகம் எழுதுறாரு. 16 வருஷம் நடந்த கதையை 700 ஸ்லோகத்தில் முடிச்சிடறாரு. அதுக்கப்புறம் கிஷ்கிந்தா காண்டம், அதுக்கப்புறம் யுத்த காண்டம், அதெல்லாம் வரிசையாக வரும். பகவானுடைய அனுகிரகத்தினால எங்கெல்லாம் நமக்கு வாழ்க்கையினுடைய வளம் தருகின்ற கருத்துக்கள் இருக்கின்றதோ அதையெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் கொஞ்சமாவது உள்ளே போயிடுச்சுன்னா மனித வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இல்லைன்னா பாரதியார் சொல்கிற மாதிரி என்ன, தேடி நிதம் சோறு தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி பிறர் மனம் வாட பல செயல்கள் புரியுது, நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையென மாயும் வேடிக்கை மனிதர்களைப் போல் வீழ்வேனோ, சொல்லடி சிவசக்தி வல்லமை தாராயோ, சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். என்ன பண்றது, எனக்கு புத்தியை கொடுத்துட்டிய, மீதி எதுவுமே கொடுக்கலாமா. பாரதியார் வறுமைதா பாவம், உடம்பு கூட அவருக்கு நல்ல உடம்பு இல்லை, வேண்டுதல்ல ஒரு காணி நிலம் வேண்டும்னு வேண்டுறாரு. ஒரே சின்ன இடம் கொடுமா, எங்கே போனாலும் ஓடிட்டே இருக்கிற அப்படின்னு கடைசி காலத்தில் கேட்குறாரு. சரீரத்துக்கு பலத்தை கொடு அப்படின்னு கேட்குறேன். ஆனால் அறிவு மட்டும் பிரகாசமாக இருந்திருக்கு. அப்போது கருத்து வளம் கொண்ட வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை வளரணும். அதுக்கு இந்த ராமாயணம் உதவி செய்யும். பகவான் அனுகிரகத்தினால இதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யும். ராமாய ராமச்சந்திராய ராமபத்ராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமஹ. तेषां चिन्ता नास्ति किल, 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 तेषां चिन्ता नास्ति किल.
शमदम करुणा सम्पूर्णानां शमदम करुणा सम्पूर्णानां साधु समागम संकीर्णानां साधु समागम संकीर्णानां चिन्ता नास्ति किल तेषां चिन्ता नास्ति किल। कालत्रयजित कन्दर्पाणां कालत्रयजित कन्दर्पाणां खण्डित सर्वेन्द्रियदर्पाणां खण्डित सर्वेन्द्रियदर्पाणां चिन्ता नास्ति किल तेषां चिन्ता नास्ति किल। परमहंस गुरो पदचित्तानां परमहंस गुरो पदचित्तानां ब्रह्मानन्दामृतमत्तानां ब्रह्मानन्दामृतमत्तानां चिन्ता नास्ति किल तेषां 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 चिन्ता 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 नास्ति किल। जय राजा रामचंद्र जी की जय, श्री सीता माई की जय, श्री महावीर स्वामी जी की जय, श्री गुरु महाराज जी की जय, श्री महामाई की जय, श्री स्वामी जी महाराज जी की। हर हर नमः पार्वती पतये। தென்னாடுடைய சிவனே போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம், ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம.